வந்து ஒரு பேலீஃப் பரிகாரம். இது எதுக்காக அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டமும் புகழும் கிடைக்கிறதுக்காக. நீங்க ஒரு வேலைகள் செய்றீங்க, அந்த இடத்துல வந்து நம்மளை தாண்டின ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ், அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த அதிர்ஷ்டம் உங்களோட வேலையில கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல நேம் அண்ட் ஃபேமும், நீங்க வேலை செய்யற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல, இப்ப நீங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் வந்து நல்ல பெயர் புகழ் பெறறதுக்கும், இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட பெயர் இவங்க தான் சூப்பரா பண்ணுவாங்க, இந்த வேலையை வந்து இவங்க கிட்ட கொடுத்தாதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், இவங்க உடனே செய்வாங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் உங்களோட நேமை வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு, இப்போ ஒரு அவார்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அவார்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக, ஸோ இந்த பெயர் புகழ் அதிர்ஷ்டம் இதுக்கெல்லாம் வந்து இந்த பேலீஃப் பரிகாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெய்லியும் காலையில எந்திரிச்சு 6 டேஸ்க்கு கண்டினியூஸா இப்போ ஒரு இன்டென்ஷன் நீங்க என்னன்னு வச்சிருக்கீங்கல்ல, இந்த இடத்துல எனக்கு நல்ல பெயர் புகழ் இருக்கணும். இப்ப நீங்க அரசியல்ல இருக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கணும்னு நினைக்கலாம். எதுல இருந்தீங்கன்னாலும் சரி, அந்த பர்டிகுலர் இன்டென்ஷனை வச்சு 6 பேலீஃபை நீங்க ஃபர்ஸ்ட் டே 6 பேலீஃபையும் கையில வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த இன்டென்ஷன் வைங்க. இதோட டைமிங் வந்து டான் அண்ட் டஸ்கி டைமா இருக்கணும். இரவுல இருந்து பகல் மாறக்கூடிய நேரம், அதாவது காலையில சன்ரைஸ் ஆகக்கூடிய டைம் அப்ராக்சிமேட்டா 6 to 7ன்னு வச்சுக்கோங்களேன். 6 to 7 டைம்ல இந்த பரிகாரம் பண்ணுங்க. இந்த பரிகாரத்துக்கு 6 பேலி ஃபர்ஸ்ட் நாள் கையில வச்சுட்டு, இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை, இந்த டேஸ்ல எந்த டே வேணாலும் கிழக்கு நோக்கி உட்காந்து இல்லைன்னா வடக்கு நோக்கி உட்காந்து உங்களோட கையில இந்த பேலீஃப் 6 வச்சு உங்களோட பெயர் புகழ் அதிர்ஷ்டம் எது வேணாலும் ஒரு இன்டென்ஷன்ஸை தெளிவா வைங்க. குழப்பம் இல்லாம எல்லாத்தையும் 2-3 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம ஒரே ஒரு விஷயம் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சுட்டு, அதை வந்து டெய்லியும் காலையில ஒரே ஒரு பேலீஃபை மட்டும் பர்ன் பண்ணுங்க. அந்த மீதி இருக்க 5 பேலீஃப் இருக்கும்ல, அதை அடுத்த நாள் வந்து ப்ரே பண்ணிட்டு அதுல இருந்து 1 மட்டும் எரிச்சிருங்க, பர்ன் பண்ணுங்க காலையில. இந்த மாதிரி 6 நாளைக்கு தொடர்ந்து இந்த ஒரே இன்டென்ஷனை வச்சு இந்த பரிகாரம் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூஸ் போறீங்க, இம்பார்ட்டன்டான அந்த டே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாரையாவது வந்து பார்க்க போறீங்க, ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம், ஒரு நாள் எக்ஸாம் கொடுக்க போறீங்க, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, அந்த டைம் பீரியட்ல உங்களோட வீட்லயே 21 டேஸ் அந்த பேலீஃப் வந்து எனர்ஜைஸ்டா இருக்கணும். எனர்ஜைஸ்டானா நீங்க டெய்லியும் அந்த பேலீஃபை தொட்டு இந்த சேம் இன்டென்ஷன்ஸை, இந்த இன்டர்வியூ நான் நீங்க போறேன், இது வந்து இந்த டேட்ல நான் போற இன்டர்வியூ நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், நான் சக்சஸ்ஃபுல்லா இந்த எக்ஸாமை எழுதணும், என்னோட கான்சென்ட்ரேஷன் சூப்பரா இருக்கணும், என்னோட வார்த்தைகள் அந்த இடத்துல தெளிவா இருக்கணும், அந்த இடத்துல நீங்க என்ன எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை 21 நாள் நினைச்சு அந்த பேலீஃபை தொட்டு ஒரே பக்கம் பூஜா ஷெல்ஃப்லயோ சாமி கிட்டேயோ ஒரு பக்கமா வச்சுட்டே வாங்க. நீங்க என்னைக்கு அந்த முக்கியமான நாளுக்கு போறீங்களோ, அந்த ஒரு இன்டர்வியூ போறீங்களோ, அப்ப இந்த பேலீஃபை உங்க கூட எடுத்துட்டு போங்க, உங்களோட பேக்ல வச்சுக்கோங்க. நீங்க இத்தனை நாள் இன்டென்ஷன் வச்சது அந்த நாள்ல அது உங்களுக்கு சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, இப்ப வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு, வீட்டுல வந்து எப்பவுமே சந்தோஷமா அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் நிலவரத்துக்கு இந்த பேலீஃப் பரிகாரம் பண்ணுங்க. இதுக்கு வந்து உங்களோட வீட்டுல பூஜை ஷெல்ஃப்ல டெய்லியும் 21 டேஸ்க்கு பேலீஃபை வச்சு அதுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு 21 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட வீட்டு மெயின் டோர்ல இந்த பேலீஃபை வந்து எங்கேயாவது வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா வச்சிருங்க, இல்லைன்னா ஒட்டி கூட விட்டுருங்க. வீட்டுக்கு வெளியே பறக்காத மாதிரி ஒரு இடத்துல கார்னர்ல எங்கேயாவது வச்சிருங்க. அதே மாதிரி 21 டேஸ் வச்சுட்டு அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் இந்த பே லீஃபை பர்ன் பண்ணிடணும். ஸோ இதுவும் அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸை தடுத்து நமக்கு அந்த இடத்துல நல்ல அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். அதுக்கு அடுத்த பரிகாரம்,
இப்ப வந்து நீங்க உங்களோட ஒரு பேலீஃப் எடுத்துட்டு உங்களோட பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது அவங்களுக்கு பண்றதா இருந்தா இப்படி, இல்ல உங்களோட குழந்தைங்களுக்கு பண்றீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு பேலீஃப்ல அவங்களோட யாருக்காக பண்றீங்களோ அவங்களோட பேரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை எழுதிட்டு 3 நாளைக்கு உங்களோட பூஜை ஷெல்ஃப்ல வச்சு அந்த இடத்துல வேண்டிட்டு இந்த பேலீஃபை அவங்க கிட்ட வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அவங்களோட டைரியிலயோ, அவங்களோட நோட் புக்ஸ்லயோ, அவங்க படுத்திருக்க இடத்துலயோ. இப்ப வந்து ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுக்காக வேண்டி எழுதுறீங்கன்னா அவங்களோட பில்லோ கடியில வச்சிருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதுறீங்கன்னா அவங்களோட புக்ஸ்குள்ள, அவங்களோட ஸ்டடி டேபிள்கிட்ட வைங்க. இல்ல ஆஃபீஸ் போறவங்களுக்காக எழுதிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பேக்ல, அவங்களோட டைரியில அந்த மாதிரி இடத்துல வச்சிருங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் ஏற்படும், பாதுகாப்பு இந்த இடத்துல உருவாகும். அவங்க போற பக்கம் எல்லா வேலைகளையும் சிறப்பா செய்வாங்க, அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பாங்க. ஓகே, இது வந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து நார்மலா நமக்கு வந்து சூரியனோட எனர்ஜி எல்லாம் கிடைக்கிறப்போ நமக்கு நல்ல பிளெஸிங்ஸ், பெரியவங்களோட பிளெஸிங்ஸ், அப்பாவோட பிளெஸிங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாப், பிஸ்னஸ் இதுக்கு உண்டான அதிர்ஷ்டமும் இந்த இடத்துல ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ஒரு பேலீஃப் பரிகாரம் பண்றப்ப காலையில் எந்திரிச்சு ஒரு காப்பர் சொம்புல ஒரு பேலீஃப் போட்டுருங்க. சூரியனோட காயத்ரி மந்திரம் சாண்டிங் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த தண்ணிய அந்த பேலீஃப் உள்ள போட்டதோட சேர்த்து சூரியனை பார்த்து சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லி சாண்ட் பண்ணி அந்த தண்ணியை வந்து சூரியனை பார்த்து விடுங்க. இது வந்து வாரத்துல ஒரு நாள் சண்டே மட்டும் பண்ணீங்கன்னா கூடவே உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகும். இது வந்து உங்களுக்கு எதுவும் பெருசா இன்டென்ஷன்ஸ் இல்லை, நம்மளோட வாழ்க்கை ஓவராலா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சீங்கன்னாவே இது வந்து ரொம்ப சிறப்பா நமக்கு வேலை செய்யும். இப்ப வந்து உங்களோட பிசினஸ் மெயினா வந்து போன்ல தான் இருக்கு, இல்ல லேப்டாப் ஆன்லைன்ல மட்டுமே தான் நீங்க பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பேலீஃப்ல உங்களோட பிசினஸ் நேம், உங்களோட நேம், உங்களோட கோல் செட்டிங், ஏதாவது பிஸ்னஸ்க்காக ஒரு கோல் செட்டிங் வச்சிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கோல் செட்டிங் இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம், உங்களோட நேம் அதை வந்து எழுதி உங்களோட ஃபோனுக்கு கவருக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா லேப்டாப் அடியில் வந்து நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணாலும் அதுக்கு அடியில் எப்போவுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த இடத்துல நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பீங்க. சடன் மணி, நமக்கு வந்து எதிர்பார்த்த வேலைகள் வந்து இமீடியட்டாக அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிறது, நம்ம எதிர்பார்த்த விஷயத்துக்கு எஸ்ன்ற ஆன்சர் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பேலீஃப்ல இந்த அதிர்ஷ்டத்தை வந்து ஈர்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான பரிகாரங்கள். இதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல சேஞ்சஸ் ஏற்படும்.